இலவசமாக இந்த ஜோய் பீன் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும். சொன்னா சைனாக்காரர் மாதிரி வருவீங்க இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா. ஜெஃப்னா ட்ரேட் ஃபேர்ல வந்து புக்கிங் பண்றவங்களுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நாங்க 38,500 பிரைஸ்ல இப்போ நாங்க சார்ஜ் நந்தா பாருங்க, இப்படி பெட்ரோல் பண்ணி கூட போகலாம். நான் இரும்பை தவிர மற்றதுல எல்லாம் நம்ம படங்களை வல்வெட்டித்துறைக்கு போனால் வல்வெட்டித்துறை நீங்கள் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு வல்வெட்டித்துறைக்கு எத்தனை கிலோமீட்டர் எம்ப்ராய்டிங் பண்ணுறது, அதாவது எம்ப்ராய்டிங் சொல்லி சொன்னால் பஜாஜ் எலக்ட்ரிக் 3 வீலர் ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி பெரிய ஒர்க் சாரி வெட்ட விடுவீங்களோ? அதால நீங்க பெடல் பண்ணியாவது இப்ப நீங்க போய் ஏன்னு சொன்னா கெஸ்டோட துணிஞ்சு கலைக்கிற ரீசன் வந்து இதுல கெமிக்கல் கலைக்கலாம். 5 கோடியே 40 லட்சம் ஆகுமா? இந்த வழுக்காம இருக்கிறதுக்கான ரெயின் மாடுன்னு சொல்லிவிட்டு கெஸ்டோரால் எடுக்க வச்சு அதில் நாங்கள் கலைக்கலாம். அவ்வளோ 63,966 ரூபா. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட் இருக்காட்டுருவோம். சரியாக முத்தவெளி மைதானத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் பாருங்க. 23, 24, 25 முதலாம் மாதம் 2026ஆம் ஆண்டு 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்வானது இடம்பெறும். அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக பாருங்கள். அந்த வர்த்தக கம்பெனிகளுடைய கொடிகள் எல்லாமே பறக்க விட்டு ஆரம்பமாகிறவங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். எங்களுடைய அந்த வள்ளுவருடைய சிலை இருக்கிற அந்த இடங்களும் முழுமையாக பாருங்கள் கொடிகளாலே ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்குது. தொடர்ந்து இப்போ இந்த நிகழ்வுக்காக விருந்தினர்களை வரவழைக்கிற அந்த நிகழ்வு தான் இடம்பெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து நாங்கள் என்னென்ன வர்த்தக கம்பெனிகள் வந்திருக்கு, என்ன மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுதுன்றதை தொடர்ந்து இந்த காணொலியோட பார்ப்போம். பாருங்க, மேளதாளங்களோட இந்த இடங்களில் விருந்தினர்கள் அனைவரையும் வரவழைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரத்தில் மக்கள் கூட்டமானது மிகவும் அதிகமாகிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடமே முழுமையாக பாருங்கள் ஸ்தம்பித்து போய் அவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளே போவோம். அதோட இந்த இடங்களில் நீங்கள் உள்ளே போகணுமெண்டா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டின் விலை 200 ரூபா. பாருங்கள், அந்த டிக்கெட் எடுப்பதற்காகவும் நிறைய மக்கள் இந்த இடங்களில் நிற்கணும். தொடர்ந்து பாருங்கள் நிறைய மக்கள் இந்த இடத்துல நிற்கணும். சரியாக இந்த இடம் முற்றவெளி மைதானத்துக்கு முன்பாக நிகழ்வு இடம்பெற இடமானது முற்றவெளி மைதானம். மேல தாளங்களோடு விமர்சையாக இந்த இடங்களில் விருந்தினர்கள் வரவழைச்சு கொண்டு வர நம்மள முக்கியமாக அரசு அதிபர் மற்றும் எங்களுடைய இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்களும் இந்த இடத்துல வாரது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்கள்ல தமிழ் கலாச்சார பண்பாடு உண்மையாக இந்த இடங்கள்ல விளக்குகள் எல்லாமே கொளுத்தி இந்திய துணை தூதுவர் விளக்குகிற அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய அரசு அதிபர் மங்கள விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார். உட்பகுதியாக ஊடாக உள்ள போகலாம். உட்பகுதியில் பாருங்க வாழை மரம் எல்லாம் கட்டப்பட்டு நிறைய வர்த்தக கம்பெனிகளுடைய கொடிகள் எல்லாமே நாட்டப்பட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெட்ட விடுவீங்களோ? மாலைகள் எல்லாம் வெட்டப்பட்டு இப்போ நிகழ்வானது ஆரம்பித்து வச்சுருக்க அந்த காட்சியை தான் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த இடங்களில் இருக்கிற வர்த்தக கம்பெனிகளுடைய உற்பத்திகள் என்ன மாதிரி என்னென்ன விடயங்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை தொடர்ந்து இந்த காணொலியோட பார்ப்போம். தொடர்ந்து இந்த இடங்களில் பாருங்க நிறைய பிராண்ட் நியூ புதிய வாகனம் எல்லாமே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி டாடா மோட்டர்ஸினுடைய பிராண்ட் நியூ வாகனங்கள் எல்லாமே இருக்குது.
அந்த இடங்களை தான் எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் எல்லாருமே பார்வையிட்டு கொண்டிருக்கணும். தொடர்ந்து இந்த இடங்களில் அடுத்த என்னென்ன வாகன உற்பத்திகள் இருக்குன்றதை பார்ப்போம். டோக்கியோ சுற்றி மக்கள் தொடர்ந்து இந்த இடங்களை பார்வையிட வந்து கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் புதிய வகையான மோட்டார் பைக் எல்லாம் வந்துருக்குது. இந்த இடங்களில் பாருங்கள் BYD கம்பெனியினுடைய பிராண்ட் நியூ கார் எல்லாம் இந்த இடத்துல சேல்ஸுக்கு வந்துருக்குது. அதோட தொடர்ந்து என்னென்ன கம்பெனிகள் இந்த இடங்களில் இருக்கணுமான்னு பார்த்து கொண்டு போவோம். இந்தியாவில் மலிபனுடைய உற்பத்தி பொருட்களும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெட் ரியல் சாக்லேட் ஆமாம் உள்ள என்ன மாதிரி எல்லாம் இருக்கிற மலிபனுடைய பொருட்கள் எல்லாமே இந்த இடங்களில் மலிபன் சம்பந்தமான அனைத்து பொருட்களுமே காட்சிப்படுத்திருக்கலாம். மலிபனுடைய பிஸ்கெட் எல்லாம் இருக்குது. மலிபன் தேயிலை, சாக்லேட் ஒன்று தான் வந்துருக்கணும். சரி வெளியில் போவோம். NCG இந்த இடங்களில் பாருங்கள் பெரிய எங்களுடைய அந்த ஏசி பஸ் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. கூடுதலான நிறைய வாகனம் சம்பந்தமான உற்பத்தி பொருட்கள் தான் இந்த இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற இந்த வாகனமானது கிட்டத்தட்ட 5,40,00,000 ஆகும். இந்த ஏசி பஸ் கூடுதலாக பாருங்கள். நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்கிற இந்த வாகனத்தினுடைய விலையானது கிட்டத்தட்ட 5,40,00,000 சொல்கிறாங்க. இதில் ஒரு பகுதியெல்லாம் எப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரியும். என்னென்னா வளமையாகவே பயணம் செய்கிற வாகனம் தான் எல்லாருமே. பாருங்கள் வாகனத்தினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ நீளமான வாகனம். NCG எக்ஸ்பிரஸ். இந்த இடங்களில் பாருங்கள் ரீச்சானுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்குது. என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அக்கா வணக்கம். உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் சம்பந்தமாக சொல்லுங்கள் என்னென்ன இருக்குன்னு. மிஸ் எடுக்க இல்லையா? இல்லை இது நாவல் கோப்பி 650 ரூபா எடுங்க. இப்படி இங்கே சரி சொல்லுங்க. கொஞ்சம் எடுங்க நாவல் கோப்பி 650 ரூபா தான். கணக்க விலையெல்லாம் இல்லை, எல்லாமே ஆஃபர் தான். சரி அவங்க கதை கேட்டு சரி ஓகே. அது எடுக்கணுமே கெஸ்டோரால் எடுக்க வச்சாதான் நாங்கள் கதைக்கலாம். அவ்வளோ கஷ்டம். எடுங்களாம்மா எடுங்கம்மா. கெமிக்கல் இல்லைம்மா, ஷுவராக கதைக்கிறோம். நாங்கள் எதுவுமே பொய் சொல்லி கதைக்கல. இதில் வேணும்னா கான்டாக்ட் நம்பரும் தரலாம். இதில் வெப்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம், பேசலாம். ஏன்னு சொன்னால் கெஸ்டோட துணிஞ்சு கதைக்கிற ரீசன் வந்து இதில் கெமிக்கல் கதைக்கல. அதனால தான் நாங்கள் துணிஞ்சு கதைக்கிறோம். ஓகே தேங்க்ஸ் அண்ணா. ஒரு நாவல் காப்பி ஒன்று போடுங்க அண்ணா. கட்டாயமா சோப்பு சாரி நாவல் காப்பிக்கு ஆர்டர் கொடுங்க. அதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. வணக்கம். பொருட்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் ரீச்சாவிலேருந்து வந்திருக்கிறோம். ரீச்சாவில் வந்து 6 விதமான சோப் இருக்குது. அதில் வந்து ஒன்று முல்தானி மெட்டி, ஒன்று கோகனட் ஆயில், ஒன்று சாக்கோல், மஞ்சிஸ்தா, கொப்பர்லி. இந்த இவ்வளவு சோப்பும் தான் நாங்கள் செய்கிற சோப்பு. எங்களோட கைப்பட செய்கிற சோப். அதையும் இன்னொரு செய்கிறோம். நாவல் விதையிலையும் வந்து நாவல் கோப்பி செய்கிறோம். காளான் கோப்பியும் செய்கிறோம். நாங்கள் காளானில் வந்து சோப்பில் வந்து உழைக்குது. முல்தானி மெட்டி சோப்புன்றது வந்து புத்து மண்ணும் மஞ்சளும் சேர்ந்து செய்கிற சோப் தான் முல்தானி மெட்டி. எங்களோட சர்மத்துக்கு போட்டால் சர்மம் எந்த நேரமும் பொலிஷிங் பண்ணிட்டு இருக்கும். நாங்கள் வேறு க்ரீம் கெமிக்கலான க்ரீம்களை பாவிக்கிறத விட இயற்கையான சோப்பை வேண்டி போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களோட முகம் வந்து எந்த நேரமும் பொலிஷிங் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி வந்து கோகனட் ஆயில் வந்து நாங்கள் இப்போ வேறு சோப்பை போட்டுட்டு வெயிலில் போனோமேன்னு சொன்னால் எங்களோட முகம் வந்து கட்டாயம் கருப்படிக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் முகம் வந்து பொலிஷிங் பண்ணிட்டு சரி எண்ணெய் தன்மையாகவே
சோப்பே இருக்கும் இந்த எனி டைம் வந்து. கொப்பர்லி வந்து குப்பமேனியில் செய்கிற சோப், சின்னாக்களுக்கு கடியல் அப்படி சின்னாக்களில் பெரியாக்களுக்கும் கடி இருந்தால் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். மற்ற மஞ்சிஸ்தான்ஸ் வந்து இப்போ கடும் வெள்ளையாக இருக்கிறார்கள் வந்து இந்த சோப்பை கூடுதலாக யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் சைனாக்காரர் மாதிரி இருப்பீங்க இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால். ஓ அதெண்டா உண்மைதான். உண்மைதான். ஏன்னு சொன்னால் இந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ணுறபடியே நான் வந்து சொல்கிறேன். மற்றது வந்து சாக்கோல் வந்து வாய்ஸ் தான் கூடுதலாக யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இந்த முகத்தில் இருக்கிற டஸ்ட்டுகள், கரும் புள்ளிகள், மாக்குகள் அப்படி எதுவும் இருந்தால் இந்த சோப்பால் கட்டாயம் எடுக்கும். நாங்கள் எங்களுக்கு நிறைய ரிவோர்ஸ் வந்து இருக்குது. மற்றது நாவல் விதை வந்து சுவர்காரர் வந்து கூடுதல் சுவர்காரர் தான். இப்போ நாங்கள் பிளேன் டீ குடிக்கிறத விட இந்த நாவல் விதையை வந்து யூஸ் பண்ணால் சுவர் குறையும். சுவரை செக் பண்ணி போட்டு இதை குடித்தாலும் ஓகே, வந்து பார்த்தாலும் குறைஞ்சிட்டு போட்டு பார்க்கலாம். மற்றது வந்து காளான் கோப்பி வந்து இதய நோயால் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி அதுகள் இருந்தால் இப்போ சோப் நாங்கள் கொடுக்குற மாதிரி இதை வந்து விடிகையில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து எந்த விதமான கெமிக்கலுமே கலக்கல. நாங்கள் நம்பி வந்து கஸ்டமரோட கதைச்சு தான் கொடுக்குறோம். எஃபெக்ட் எதுவும் இருந்தால் எங்களில் கண்டெக்ட் நம்பர் வந்து இதில் இருக்குது, நீங்கள் கண்டெக்ட் பண்ணியும் சொல்லலாம். அதுக்கான மருந்துகளும் கொடுப்போம். தொடர்ந்து இந்த இடங்களில் நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது. என்னென்ன விடயம் என்று பார்ப்போம். ஆனால் வணக்கம். சார் உங்களோட உற்பத்தி பொருட்கள் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ரீச்சாலேருந்து வந்து ரீச்சால செய்கிற எல்லா உற்பத்தியிலுமே வந்து இங்கே வந்துருக்கு. இதில் வந்து இந்த டைக்கில் இருக்கிற வந்து இயற்கை பசலைகளும் இயற்கை மருந்துகளும் இந்த டைக் ஃபுல்லாக இருக்குதோ. இது வந்து மண்புழு உரம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இயற்கை மருந்தை வந்து பாவிக்கிறது JWA என்ற ஒரு இயற்கை மருந்து. இது என்னத்துக்கு பயன்படுத்தலாம்? இது எல்லா பழம் எந்த வயல் நிலங்களில் இருந்து பூச்சிக்கொல்லியாக பாவிக்கலாம். அல்லது தயாரிக்கிறீங்க? இது வந்து நாங்கள் வந்து NOH KOH மிக்ஸ் பண்ணி தேங்காய் சேர்த்து ஜூஸ் பண்ணி செய்கிறது உண்டு. இயற்கை எந்த வித கெமிக்கலும் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து வந்தால் வேப்பிலை கரைசல் இருக்குது, தைல கரைசல் இருக்குது, பழக்கரைசல் இருக்குது, மீன் அமிலம் இருக்குது, எல்லா விதமான பசலையாக பாவிக்கக்கூடியதும் இருக்குது, மருந்தாக பாவிக்கக்கூடிய இயற்கையான எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமரக்கன்றுகள் இருக்குது, எல்லா வகையான பூக்கன்றுகள் இருக்குது. அதை விட பழங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. திரும்ப நாங்கள் பயிரிட்டு அந்த உற்பத்திலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விதைகளும் இருக்குதாங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லா வகையான. சரியா? நன்றி. ஓகே, நன்றி. இந்த இடங்களில் இயற்கை சம்பந்தப்பட்ட நாசினி பொருட்கள் பார்த்துறாங்க. மற்றது இங்கே மர விதைகள் எல்லாமே இந்த இடங்களில் இருக்குது பாருங்கள். அதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பாருங்கள் இந்த காய்கறி விதைகள் எல்லாமே இந்த இடங்களில் வச்சிருக்கணும். இந்த இடங்களில் பாருங்கள் மரங்கள் சம்மந்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்குது. முன்னுக்கே பாருங்கள் எங்களுடைய பிள்ளையாருடைய உருவம் வச்சுருக்கணும். அதோட முழுமையாக மரங்கள் சம்மந்தப்பட்ட உற்பத்தி பாருங்கள். அந்த கீட்டைக்கு எல்லாமே மரங்களில் சம்மந்தப்பட்டதான் செய்திருக்கணும். கூட அந்த மணிக்கூடு எல்லாம் பாருங்கள் முழுமையாக மரங்கள்லேயே செய்யப்பட்டிருக்குது. மரங்களில் செய்கிற இது இயற்கையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த உற்பத்திகளால் நிறைய உற்பத்தி பொருட்கள் வச்சிருக்கணும். பாருங்கள் அகப்பையில் எல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன அகப்பையில் எல்லாம் இருக்குது. முருகனுடைய ஓம். ஹலோ, நாங்கள் வந்து வீகான் ஐடி பார்க் பிரைவேட் லிமிடெட். இந்த முறையும் ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேரில் எங்களோட ஸ்டாலும் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட ஸ்டால் நம்பர் 20 and 68. இங்கே விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா வகையான CCTV கேமரா ப்ராடக்ட்ஸையுமே பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வயர்ட் லைனில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஒருத்தராக இருந்தாலும் உங்களுக்கு கேமரா பேக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிக்விஷன் மாடலில் வர கேமராக்கள் வந்து 2 years வாரண்டியோட நாங்கள் கொடுக்குறோம். 4 கேமரா பேக்கேஜ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது 63,966 ரூபா. இதில் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு வரும். கேமரா, DVR, ஹார்ட் டிஸ்கில் இருந்து வயர், அதோடு நாங்கள் கேபின் பாக்ஸ், சேஃப்டி பாக்ஸையும் இந்த பேக்கேஜுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா திங்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி நீங்கள் 2 years வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுற கேமரா எதுவும் தேவையாக இருந்தால் அதுக்கும் எங்கள்கிட்ட ஆஃபர் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. ரொட்டேட் பண்ணுற கேமராஸ்னு சொன்னால் இப்போ பிராண்டட் வந்து இமோ பிராண்ட் தான். இமோ பிராண்டில் வர கேமராஸ் எல்லாமே நாங்கள் இப்போ 3 years வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். 3 years வாரண்டியோட இமோ பிராண்டில் வர எல்லா திங்ஸையும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுலேயும் வந்து மெயினாக சோலார் கேமரா, நீங்கள் எல்லோரும் கேட்குற ஒரு மாடல் தான் சோலார் கேமரா. இப்போ பேட்டரி இஷ்யூஸ், சார்ஜிங் இஷ்யூஸ் அப்படின்னு நிறைய வருது. ஆனால் இந்த கேமராவில் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. நம்பி வாங்கலாம். 3 years வாரண்டியோட 38,500 ப்ரைஸில் இப்போ நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ரொட்டேட்டில் வர இன்டோர் அவுட்டோர் கேமராக்கள், சிம் மாடல் கேமரா, இதை விட நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3 days விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால்
இருக்கிறதுலே பெஸ்ட்டான ப்ரைஸில் எல்லா கேமராஸையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ விசிட் பண்ணுங்கள் ஸ்டால் நம்பர் 20 and 68. இந்த இடங்களில் பாருங்கள் கரும்பு ஜூஸ் எல்லாமே போட்டு கொடுத்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து மிங்கால் பகுதிகளில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதை அப்படியே பார்த்து கொண்டு போகும். குறிப்பாக எல்லா விடயங்களையுமே எடுத்து சொல்லலாது சில முக்கியமான விடயங்களை மட்டும் உங்களுக்கு காண்பித்து போகிறோம். என்னென்ன உற்பத்தி பொருட்கள் இந்த இடங்களில் வந்திருக்குண்டு. இந்த இடங்களில் மரம் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். பிள்ளையாருடைய உருவத்தை பாருங்கள் அப்படி இதில் செதுக்கி நிற்கிறோம். ஜல ஜூஸ் வகைகள், அதோட மழை கொஞ்சம் வந்தபடியாக இந்த இடங்களை தொடர்ந்து காணொலி எடுத்து கொண்டு போகிற கஷ்டம்தான். இந்த இடங்களில் பர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே இருக்குது பாருங்கள். Y2 get 1 free, 2 வாங்கினால் 1 இலவசம். இந்த பிராண்ட் எல்லாமே இந்த இடங்களில் பாருங்கள். இந்த லெஜன்சி மற்றும் இப்படியான ப்ரைஸில் இருக்கிற இந்த பர்ஃப்யூம் எல்லாமே கிட்டத்தட்ட இது 25,000 ப்ரைஸில் இருக்காம இந்த பர்ஃப்யூம் பாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட உற்பத்தி சம்மந்தமாக சொல்லுங்கள். எங்கட என்னென்னு சொன்னால் கார்மெண்ட்ஸுகளுக்குரிய மெஷின்கள், அதாவது ஆடைகளை தைக்கக்கூடிய இயந்திரங்கள் இங்கே காணப்படுது. இதில் எம்ப்ராய்டிங் பண்ணுற இது மெஷின்கள் இதில் இருக்குது. அடுத்தது நார்மலாக தைக்கக்கூடிய இது எம்ப்ராய்டிங் பண்ணுறது, அதாவது எம்ப்ராய்டிங் சொன்னால் ஆடைகளுக்கு பூ தைக்கிறதுகள், சாரிகளில் ஒர்க் பண்ணுறதுகளுக்குரிய மெஷின் தான் இது எம்ப்ராய்டிங். இது நார்மல் மெஷின். இந்த மெஷின் இது போகுது 11,83,000. 11,83,000. 1,83,000. புதிய வகை மிஷின். இது புது மெஷின். நம்ம கை ஒன்று தோல ஒட்டவாயு செயற்படக்கூடிய மெஷின் தான் இது. இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வேண்டிய இமேஜை கிரியேட் பண்ணி போட்டு அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது சிஸ்டம் இருக்குது. இதில் அப்லோட் பண்ணினீங்கன்னா ஒட்டவாயு செட் பண்ணி தரும். அந்த இது செட் பண்ணி போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒட்டவா அது உங்களுக்கு சிஸ்டம் அது அடிச்சு தரும். அது இப்போ உங்களோட ஃபோட்டோவும் கூட இதில் அடிச்சு கொள்ளலாம். இது லேசர் கட்டிங் மெஷின். லேசர் கட்டிங் இரும்பை தவிர மற்றதுல எல்லாம் நம்மளோட படங்களை லேசர் அந்த இதுகள் மரங்கள் பூவல் வரைகிறதுக்குரிய இதுகள் லேசர் கட்டிங் மிஷின். துணிகளில் மரங்கள் அதுகள் செய்யும், மூட்டில் அதுகளில் துணிகளில் செய்யும், மரத்துலேயும் செய்யலாம். இந்த ஃபோன் பேக்ரவுண்டில் அந்த கவர்களில் இதுகள் செய்யக்கூடிய மெஷின்கள் இந்த மெஷின்கள். இதுகள் சிங்கிள் இது போகுது 4,95,000 போகுது. இது நார்மல் மெஷின், சிங்கிள் நீடில் மெஷின். இது போகுது, இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மெஷின். அதாவது இது போகுது விலை 97,490 ரூபா. இது நார்மலாக யூஸ் பண்ண பயன்படுத்துகிற மெஷின் தான் இது. இது ஓவர்லாக் மெஷின் இன்னும் இருக்கிறது. இது ஓவர்லாக் மெஷின், பேபி ஓவர்லாக், சும்மா டொமஸ்டிக் வீட்டுகளில் பாவிக்க சின்ன இதுகள் தைக்கிறதுக்குரிய மெஷின். இதில் நெரோ சிஸ்டம் செய்யலாம். நெரோ சிஸ்டத்துக்கு என்னென்னா அதில் த்ரோட் பிளேட், அந்த பிளேட் இதுக்குரிய பிளேட்டை மாற்றணும். இந்த பிளேட்டுகளை மாற்றக்கூடியது தான் இந்த த்ரோட் இதாக செய்யக்கூடியது. இது இது டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது சேம் எம்ப்ராய்டிங் மெஷின் தான். இது வீட்டுகளில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக். அது இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெஷர்மெண்ட், ஒவ்வொரு துணிகளுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி உரிய இதுகள் தான். அது இதுதான் ஆக பேசிக். அதுக்கு பிறகு அந்த மெஷின், அதுக்கு பிறகு தான் அன்னரிக்கிற மெஷின். இதுக்கு பிறகு இந்த மெஷின் வருது அன்னரிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இது சின்ன இதுகளுக்கு தைக்கக்கூடிய இதுகள், அடுத்தது இன்னரிக்கி இது பெரிய இதுகளுக்கு தைக்கக்கூடிய இந்த சிஸ்டங்கள். ஒவ்வொரு அளவுகள் மெஷர்மெண்ட் இருக்கு. இதில் போகுது ப்ரைஸு 5,50,000 போகுது. இந்த மிஷினுடைய மினிமம் பிரைஸே இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுல இருந்து. அது என்ன பிரைஸ்னு சொன்னீங்க? இது போகுது ப்ரைஸ் இது போகுது 2,80,000. இதுல இது மினிமம் பிரைஸோ மேக்ஸிமம் பிரைஸ் அந்த மெஷின். இது போகுது பிரைஸ் மச் 19,70,000. 19,70,000. இது இது பெரிய இதுகளில் செய்யக்கூடியது. பெரிய ஒர்க் சாரிகளுக்கு பெரிய மெஷர்மெண்ட்களில் செய்யும். ஒரு சாரியில் ஒரு டிசைன் போடுறோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒவ்வொரு டிசைனை பொறுத்து இருக்கு. அந்த இது ஒரு சும்மா பூ கொண்டு அடிக்கணும்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். கையில் நிறைய வேலை. அதே 5 நிமிஷத்தில் அதை அடிச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிடும். இதுகள் லெதர்கள் ஸ்டிச் பண்ணுற மெஷின்கள் தான் இருக்கிறது. இது பேக்குகள்
தைக்கிற இதுகள் செய்கிற ஓ இதில் பேசிக் மெஷின் தான் இன்னும் இருக்கிற மெஷின் இது பேசிக் மெஷின் நார்மலாக லெதர்கள் ஸ்டிச் பண்ணுற மெஷின்னா இது பேக் தைக்கிற மெஷின் தான் இது பேசிக் மெஷின் இது போகுது இந்த ப்ரைஸ் போகுது 1,40,400 போகுது வளமையான பிரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம் நாங்கள் 1 இயர் இதோட வாரண்டியும் தருவோம் நாங்கள் அதோட சர்வீஸும் நாங்கள் செஞ்சு தருவோம் 1 இயர் 1 இயரோட யாழ்ப்பாணத்துக்கு வர பெரிய சர்வீஸ் சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவோம் நாங்கள் செஞ்சு தருவோம் சின்ன சர்வீஸ் சொன்னால் சின்ன சர்வீஸ் சொன்னால் நீங்கள் அங்கே நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் பெரியதுன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அந்த இதுகளை எங்களோட ஆஃபீஸ் கல்கி சைலரி கொழும்பு டெலிவரி சார்ஜ் எல்லாம் 1 இயருக்குரிய ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும் பே பண்ணணும் எடுத்தது என்ன இருக்குது ஃபுல் ஆப்ஷன் மெஷின் இது ஆக பேசிக் லெதர் தைக்கிறதுல இது 2வது இந்த மெஷின் இது 3வது இன்னும் இருக்கிறது ஃபோர்ஸ் பெட் மெஷின் சிலிண்டர் பெட் மெஷின் இது சிலிண்டர் பெட் மெஷின் இது சொன்னால் பேக்கில் ஷூவில் தைக்கிறபடி வளைச்சி தைக்கக்கூடிய இந்த இதுகளை ஷூவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கக்கூடிய இதுதான் அது போஸ்ட் பெட் மெஷின் நல்லா இருக்கிறது அதுகளை அப்படி டேர்ன் பண்ணி கிறுக்கி இதுகளை தைக்கக்கூடிய இந்த மிஷின் அந்த மிஷின் மற்றது நார்மலாக அது ஃபுல் ஆப்ஷன் மிஷின் சிங்கிள் நீடில் பேசிக் ஃபுல் ஆப்ஷன் அந்த மிஷின் சரி தேங்க்யூ ஓகே நன்றி இந்த இடங்களில் சூரியன் சம்பந்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் எல்லாமே 25% விலைக்கழிவோடு விற்று கொண்டிருக்கிறோம் இந்த இடங்களில் பாருங்கள் உணவு தயாரிப்பு பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்வதோடு அந்த தயாரித்து விற்கிற அந்த காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் வந்திருக்கோம். சிஎன்சி இன்ஜினியரிங் என்ன மாதிரின்னு சொன்னால் நாங்கள் வந்து பிரதானமாக செய்கிறது பேக்கிங் மிஷின்ஸ் மற்றது அது சம்பந்தமான பேக்கிங் மிஷின்ஸ் மற்றது அது சம்பந்தமான டேட்டிங் சொல்யூஷன்ஸ் அதோட வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸும் செய்கிறோம். இதில் வந்து இருக்குது ஹேண்ட் சீலர் இருக்குது வந்து சகல விதமான பேக்கிங் மிஷின்ஸும் எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து இதற்காக பார்க்கணும். இது வந்து ஃபுட் சீலர். நாங்கள் வந்து நார்மலாக கையால் சீல் பண்ணுற சீலர் மாதிரியே இது காலால் அமர்த்தி சீல் பண்ணுறது. இது வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து இருக்கிறது வந்து பேங்க் சீலர்னு சொல்கிறது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் பொருள் ஒவ்வொன்றா கொடுக்க தானாகவே பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான சீலிங் வந்து கிடைக்குது. நார்மலாக கொடுக்க வந்து இந்த மாதிரி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி அங்கால நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து 3 விதமான ப்ரைஸுகளில் இருக்குது. இது வந்து இண்டக்ஷன் சீலர்னு சொல்லப்படுறது. உள்ளுக்கு வந்து இப்படி ஒரு அலுமினியம் வந்து நீங்கள் பொருட்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து செய்கிறது இந்த இண்டக்ஷன் சீலர். அதே மாதிரி இது வந்து டேட் கோடிங் மிஷின். நாங்கள் இப்போ லேபிள்ஸ் வந்து நாங்கள் பல்காக இதுக்குள்ள அடுக்கேக்க வந்து ஒவ்வொன்றா இழுத்து ஆட்டோமேட்டிக்காக டேட் அடித்து தரக்கூடிய இது வந்து இது வந்து வேக்யூம் பேக்கிங் மிஷின். இதில் வந்து 2 சைஸில் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு வந்து சீலிங் அளவு இருக்கும் இதுக்கு. இந்த மிஷினுக்கு இந்த கரையும் சீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கரையும் ஒரே ஏரியாவே சீல் பண்ணலாம். இதே மாதிரி இது வந்து பட்ஜெட்டில் இருக்கிற மிஷின். இது வந்து 30 சென்டிமீட்டர் அளவில் வந்து சீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ அதில் சீல் பண்ணின சாம்பிள் வந்து இந்த மாதிரி வேணும். வந்து உள்ளுக்கு வந்து ஒரு வலி ஒன்றுமே இல்லாமல் அகற்றுறதால பூச்சி தாக்கம் மற்றது பழுதடைகிற இதுகள் இருக்காது. இது வந்து நார்மலாக வந்து எங்களோட போத்தலில் வந்து இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணி லாக் பண்ணி வர்றது வந்து இந்த மிஷின் தான் இதுக்குரிய த்ரெட் கட் பண்ணுறது. என்ன விலை வந்து த்ரெட் இது வந்து வெறும் 470 ப்ளஸ் வெட். இது வந்து எங்களோட ஜூஸ் கப் ஜூஸ் அந்த மாதிரி வரும் தானே, அந்த கப் ஜூஸுக்குரிய மேல் மூடி சீல் பண்ணுற மிஷின் தான். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒவ்வொன்றா வச்சு எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணோம். நாங்கள் ஒவ்வொன்றா அமர்த்தி எடுத்தா சரி. இந்தியாவில் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து வெயின் தண்ணியக்கமாக வந்து எடை போடுற மிஷின். இது என்ன செய்யணும்னா 10 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நாங்கள் செட் பண்ணி விடுற வெயிட் வந்து ஒவ்வொன்றா நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை இது தனி மிஷின், இது வேறு மிஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். இதில் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து சாமான்களை போடுக்க அதுவாகவே நிறுத்தி பேக் வந்து நாங்கள் ரீலாக கொடுப்போம். ரீல் வந்து பேக் மேக் பண்ணி டேட் அடித்து ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி வருது. 100 கிராம் செட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. 100 கிராமில் அந்த கரையில் செட் பண்ணி நாங்கள் எல்லா விதமான நாடுகளையும் வந்து செய்கிறது கூட வந்து சைனீஸ். இந்த இடங்களில் பாருங்கள் காஸ்மெட்டிக் ஐட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து இந்தியாவில் லக்கி லேண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யணும். இந்தியாவில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். மற்றது இந்தியாவிலையும் நிறைய உடுப்புகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, வணக்கம் யாழ்ப்பாண மக்களே. நாங்கள் இன்றைக்கி ஜப்னா ட்ரேட் ஃபேரில் இருக்கோம். நாங்கள் ஜப்னா ட்ரேட் ஃபேரில் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து எவல்யூஷன் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெடால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸ், எலக்ட்ரிக் த்ரீ வீல்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திச்சிருக்கோம். நாங்கள் இந்த 3 நாள் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நாங்கள் எங்களை வந்து சந்திங்க. ஸ்பெஷலாக நாங்கள் இன்றைக்கி பேச போகிறது என்ன சொன்னாங்க, ஏத்தர் ஸ்கூட்டர்ஸ். இந்த ஏத்தர் ஸ்கூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ராஜீவ் யூஸ்க்கு மேலே தேங்க்யூ எங்களோட வந்து எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இதில் பேசிக் என்னென்னு சொன்னாங்க, இது கம்ப்ளீட்லி 100% எலக்ட்ரிக் பைக். சரியா, இதில் என்னென்னு சொன்னால் 161 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடக்கூடிய பைக் இருக்குது. சரியா, ஒரு சார்ஜுக்கு. இதில் விசேஷம் என்னன்னு சொன்னாக்க, இதில் வந்து டிஸ்பிளே, இதில் டிஸ்பிளே இது பேசிக்காகவே இதில் வந்து டச் ஸ்க்ரீன் 7 இன்ச்சஸ் உள்ள டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இந்த டிஸ்பிளேல விசேஷம் என்னன்னு சொன்னாக்க, உங்களை இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும், இப்போ வல்வெட்டித்துறைக்கு போகணும், வல்வெட்டித்துறையை நீங்கள் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு வல்வெட்டித்துறைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுவோம். அது மூலமாக உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இப்போ வல்வெட்டித்துறைக்கு உங்களுக்கு 27 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் உங்களுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இங்கே இருக்க சார்ஜில் 118 கிலோமீட்டர் ஓடலாம். அப்போ எங்களுக்கு இந்த டூர் எங்களுக்கு போய்கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இதில் பேசிக் ஆப்ஷன் என்னன்னு சொன்னாக்க, இது வந்து நாங்கள் எங்கட ஏற்ற அப்ளிகேஷனோட இது கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ண சொன்னாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், நார்மல் கால்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு டேட் ஆகும். உங்களுக்கு ஓடிக்கொண்டு போகிறதுமே யார் கால் பண்ணுறா, யார் என்ன செய்யணும் உங்களுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபோன் எடுத்து அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்க தெரியல. ஒரு ஃபோன் அவசியமே இல்லை. இது ஜிபிஎஸ் வந்து எல்லாமே இதில் இருக்குது. மியூசிக் கூட கேட்கலாம் உங்களுக்கு இதில். சரி, பேசிக்காக அது மட்டும் இல்லை. இதில் பேசிக் என்னன்னு சொன்னாக்க, இதில் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது எங்களுக்கு. இந்த செட்டிங்ஸுக்கு போகணும்னு சொன்னாக்க இதில் இருக்குது. நாங்கள் அதான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு மோட்டர் இருக்குது. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்டை பற்றி சொன்னாங்க, சாதாரண மழை காலத்தில் நீங்கள் ஓடும் போது உங்களுக்கு வழுக்கும் பைக். அந்த வழுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ரெயின் மோட்னு சொல்லி விட்டு அந்த ரெயின் மோட்டை கிளிக் பண்ணிட்டீங்க சொன்னாங்க, முன்னாடி டயருக்கும் பின்னாடி டயருக்கும் சிபியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் சென்சர் மூலமாக. அந்த சிபியோட சரி முன்னாடி டயர் பின்னாடி டயர் கனெக்ட் பண்ணி சரியா மழை டைமில் வழுக்காமல் உங்களை சேஃபாக கொண்டு போய் சேரும். அதே மாதிரி இந்த மாதிரி கிரவல் ரோடுகளில் கூட போகிறதுக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு இருக்குது ரேலி மோட்னு சொல்லி விட்டு அந்த ரேலி மோட்டை போட்டு கிரவல் ரோடுகளில் கிரிப்பை ஹை பண்ணிட்டு மேலால் ரன் பண்ணுவோம். அழகாக அது எல்லாமே சிஸ்டமில் எங்களுக்கு சிபியூ தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, இதில் பேசிக் என்னன்னு சொன்னாங்க, இதில் எங்களுக்கு இருக்குது ஃபோல் சேஃப்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோல் சேஃப் எப்படி சொன்னாங்க, பைக் சப்போஸ் நாங்கள் ஓடிக்கொண்டு போது பைக் விழுந்துட்டுன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்கலாக மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். அப்போ நாங்கள் எடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பைக் ஸ்டார்ட். ஏன்னா அவசரத்தில் நாங்கள் டென்ஷனில் முறுக்கி போட்டோம்னா பைக்கள் ஓடி எடுத்துருங்க. அப்போ அது இன்னும் சேஃப்டி இல்லை. அப்போ அதனால அந்த சேஃப்டி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் இருக்குது வந்து ஆட்டோ ஹோல்டுன்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆட்டோ ஹோல்டுன்ற ஆப்ஷன் எப்படின்னு சொன்னாங்க, பேசிக்காக வந்து யாழ்ப்பாணத்தில் தேவைப்படும் போது, ஆனால் மலையகத்தில் எங்களுக்கு தேவைப்படும். சொன்னால் மலையகத்தில் வந்து ஒரு ஏத்தத்தில் வந்து எங்களுக்கு பிரேக் பிடிக்கிறதுக்கு சும்மா நிப்பாட்டி வச்சுக்கொள்ளலாம், பிரேக் பிடிக்காம நிப்பாட்டி வச்சு கொண்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ சாதாரணமாக ஆட்டோ இண்டிகேட்டர்னு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், நிறைய பேர் பைக் ஓடும் போது சிக்னலில் போட்டு கொண்டிருப்பாங்க, எங்கிட்டு போகிறாங்க எங்கிட்டு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து ஆட்டோ இண்டிகேட்டர் இல்லை சார், சிக்னலில் போட்டுட்டு நாங்கள் திருப்பி ஹேண்டில் நேராக வந்தது சிக்னல் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்குது கைட் மீ ஹோம்னு சொல்லி ஒரு லேம்ப் ஒன்று இருக்குது. இந்த கைட் மீ ஹோம்னு சொல்கிறது நீங்கள் இரவு நைட்டுக்கு வீட்டுக்கு போகிற நேரம் உங்களுக்கு அவசரத்துக்கு உங்களுக்கு இந்த கதவு துறக்கணும், உங்களுக்கு இருட்டுன்னு சொன்னாக்கா இதில் வந்து எங்களுக்கு இருக்குது இந்த சாவி ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னாக்க உங்களுக்கு 20 செகண்டுக்கு இந்த லைட் வேலை செய்யும். அதுக்கடையில் போயிட்டு உங்களுக்கு கதவை திறந்துட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு திருப்பி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் அப்போ நான் பைக்கை லாக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி. பேசிக்கலி எங்கள் பைக் லாக் பண்ண தேவையில்லை. இந்த சாவி இல்லாமல் யாராவது ஒரு 10 அடி தூரத்துக்கு இந்த பைக்கை தள்ளினாங்கன்னு சொன்னாக்கல உங்களோட ஆப்புக்கு வந்து எல்லாம் வரும். உங்களுக்கு எல்லாம் வரும். சார்ஜ் எல்லாம் என்ன மாதிரி சார்ஜ் சாதாரணமாக உங்களுக்கு வந்து இது வந்து சைபர்லேருந்து 100% வரையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 ஹவர் போகும். 4 ஹவர் போகும்.
இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட் இருக்காட்டிருக்கோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட் வந்து ஜே ஹோட்டலுக்கு முன்னாடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நாங்கள் இருக்குது இப்போ இந்த நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் இதை. அப்போ உங்களுக்கு அந்த எப்போ வேணாலும் போயிட்டு அங்கே போய் சார்ஜ் பண்ணி கொண்டு போகலாம், ஃப்ரீ சார்ஜ். இடையில போகிற வீட நாங்கள் சார்ஜ் தூரம் போகிறது சொன்னாங்க. இப்போ நான் வவுனியாலாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போதைக்கு ஏன்னா இலங்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கூட்டர்ஸுக்கோ பைக்குக்கோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. முதல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நாங்கள் மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சாதாரண ஒரு 45 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் உங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஓடலாம்? சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வரை ஓடலாம். 40 நிமிஷம் சார்ஜ் பண்ணல 100 கிலோமீட்டர் ஓடலாம். இப்போ நாங்கள் எங்களோட பிளான் அடுத்து என்ன சொன்னால் கிளிநொச்சியில் ஒன்று போட போகிறோம். நாங்கள் அது வரும் வவுனியாவில் ஒன்று விழுவும், அது வரும் அன்றாவது உள்ளதில் ஒன்று விழுவும். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 42 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஸ்ரீலங்காவில் பிளான் பண்ணியிருக்கோம். யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு 4-5 ஓடும்? இல்லை இப்போதைக்கு நாங்கள் போடுவோம். நாங்கள் நோ இஷ்யூ. இப்போதைக்கு ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ எங்களை வலியும் குறவு தானே. இப்போ தான் ஒரு 50 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வர இன்னும் நாங்கள் போடுவோம் சார்ஜஸ். அதாவது என்னன்னு சொன்னாக்கா இப்போ சார்ஜிங்க்கு எடுத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் உங்களுக்கு வீட்டில் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக 3 யூனிட் கரண்ட் தான் போகும். ஒரு யூனிட்டுக்கு 40 ரூபா படி பார்த்தாலும் 3 யூனிட் கரண்ட்டுக்கு வந்து 120 ரூபா தான் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு. சாதாரணமாக பெட்ரோல் பைக்கில் நீங்கள் மாதத்துக்கு 11,000 பெட்ரோல் அடிச்சிங்க சொல்லி இதில் 2,000 தான் கரண்ட் பில் போகும். கிட்டத்தட்ட 8,000 ரூபா உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது இப்போ பைக். அப்படி பார்க்குறேன் 10 வருஷத்துல உங்களோட பைக்கில் முதல்ல உங்களுக்கு கைக்கு வந்துடும் உங்களுக்கு பைக்கில். ப்ரைஸ் வந்து எப்படி சொன்னாக்க இன்றைக்கி ஹை ரேஞ்ச் இருக்குது. 160 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக் ஒன் சார்ஜில். இந்த ஒன் சார்ஜ் 160 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக் வந்து 8,99,900 ரூபா. சரியா? இதுக்கு நாங்கள் இந்த மோட்டர் ஷோவில் இந்த ஜெஃப்னா ட்ரேட் ஃபேரில் வந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நாங்கள் இதுக்கு 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நாங்கள் 7,99,000 உங்களுக்கு இந்த 3 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள புக்கிங் பண்ணாலே போதும் எங்களுக்கு. சரியா? இதுக்கு லோ ரேஞ்சுக்கு வந்து எப்படி சொன்னாக்க லோ ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் 25,000 டிஸ்கவுண்ட். இது வந்து 7,99,000 ரூபா. இதுக்கு வந்து 25,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பேசிக்காக ரிஸ்டான்னு சொல்லி ஒரு பைக் இருக்குது. இந்த ரிஸ்டா வந்து பேசிக் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் அந்த இடம் கூட ஒரு 3 பேர் போகிற மாதிரி பெரிய கேபிஸ் அப்படி தான் அடிச்சிருக்கோம். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேபி வந்து சரியான பெருசு, சரியான பெரிய கேபிஸ் இருக்குது. 2 ஹெல்மெட்ஸ் போட்டுக்கொள்ள கேபிஸ் இருக்குது. இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ் வச்சுக்கொள்ளலாம். இது பேசிக்காக வந்து இதில் வந்து டச் ஸ்க்ரீன்லாம் வராது. நார்மல் ஸ்கூட்டர்ஸ். இது வந்து 6,99,000 இந்த பைக்கில் ஸ்கூட்டர்ஸ் வரும். இதெல்லாம் மற்ற எல்லாம் சேம். இதெல்லாம் 450 எக்ஸ்ட்ரா இருக்குது. சேம் பைக்ஸ் தான் இருக்குது. ஓகே நன்றி ராஜு வீவர்ஸுக்கு தேங்க்யூ வெரி மச். எங்களோட பைக்ஸை நீங்கள் இப்படி தான் எங்களோட பைக்ஸ் வந்து ஷோரூமுக்கு போனீங்கன்னா உங்களை ஓடியே பார்க்கலாம். ஏன்னா ஷோரூமில் நாங்கள் ஓடுறதுக்கு வேறு பைக் ஒன்று வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் ஓடி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நாங்கள் பைக் எடுக்க போவோம். எந்த ஒரு பைக்கை நீங்கள் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நன்றி. இங்கால் பகுதியில் தான் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே நிறுத்தி வச்சுக்கணும். பாருங்கள், பைக்கோ சம்மந்தப்பட்ட பெரிய வாகனங்கள் எல்லாமே நாங்கள் முழுமையாக சுற்றி பார்த்துருப்போம். இஞ்சால் பகுதியில் இருக்கிற வாகனங்களையும் சுற்றி பார்த்து கொண்டு போவோம். வா, இதனுடைய விலைகளை கேட்டாலே மண்டை வெடிக்கும். அப்படி விலைகளாக தான் இருக்கும். அது இஞ்சாலையும் நிறைய மோட்டர் பைக் எல்லாமே நிற்குது. எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் எல்லாம் நிற்குது. வணக்கம். யாழ் வர்த்தக கண்காட்சியினூடாக இன்றைய தினம் இலங்கையில் மும்முரமாக விற்பனையாகி கொண்டிருக்கும் ஐமா மோட்டார் சைக்கிள். ஐமா எனும் போது இப்பொழுது ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள். அதில் மும்முரமாக விற்பனை பெறுகின்றது ஐமா ஸ்கூட்டர். தயவுசெய்து உங்களுக்கு ஒரு விசேஷமாக ஐமா மேவ்ரிக். இந்த ஐமா மேவ்ரிக் இன்றைய தினம் விசேஷ 50,000 இலவச, அதாவது இன்றைய விசேட கழிவு கிடைக்கப்படுகின்றது. அத்துடன் 1.5 வருடத்துக்கு பிறகு 2வது பேட்டரியும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. இதன் பெயர் ஐமா. இது ஒரு சார்ஜுக்கு 115 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் விசேஷமாக இந்த மோட்டார் சைக்கிள் மனா கூடுதலாக யாழ் மண்ணில் அதிகமாக விற்பனை ஆகின்றது. ஏனெனில் ஒரு சார்ஜுக்கு 145 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கின்றது ஐமா. அத்துடன் நிறைய விசேஷமான தன்மைகள் இந்த மோட்டார் சைக்கிள் காணப்படுகின்றன. நாங்கள் அடுத்த மோட்டார் சைக்கிளுக்கு போய் தனித்தனியாக பார்ப்போம். அத்துடன் விசேஷமாக இன்றைய தினத்தில் உங்களால் ஒரு செல்ஃபியை எடுக்கும் போது செல்ஃபியை எடுத்து எங்களது ஜெஃப்னா ட்ரேட் ஃபேர் என்ற பேஜினூடாகவும் ஐமா ஸ்ரீலங்கா என்ற பேஜினூடாகவும் அப்லோட் செய்யும் போது அதிகமாக லைக் பெறும் நபருக்கு இலவசமாக இந்த ஜோய் பீன் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும். இன்றும், அதாவது இன்றைய தினம் 23ஆம் தேதி 24ஆம் தேதி பின்னேரம் 4 மணி வரையும் தான் இந்த சலுகை.
வணக்கம் அண்ணே. நாங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. இப்போ வந்து இந்த ரேட் ஃபேருக்கு வந்து எங்களோட பைக் 2 வீலர் வந்து இருக்குது. இதில் பஜாஜிൻ്റെ இது பெட்ரோல் பைக். அதை விட நாங்கள் 2 வீலர்லேயே இருக்குது, எலக்ட்ரிக் பைக்கும் இருக்குங்க, சிட்டாக்னு சொல்லி அந்த பைக்கும் இதுக்கு பார்க்கலாம் நீங்கள். அதை விட எலக்ட்ரிக் 3 வீலர் இருக்குது. மற்றது நாங்கள் பெட்ரோல் 3 வீலரும் இருக்குது, அது ஆஃபீஸில் இருக்குது. நாங்கள் இந்த முறை புதுசாக நேரத்தை லான்ச் பண்ணபடியாக இதை வந்து இங்கே வந்து மெயினாக விட்டுருக்கோம். வந்து எலக்ட்ரிக் 3 வீலர் அது. அதை விட டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி தான் இந்த காரும் அங்கே இருக்குது. இதை விட பார்ட்ஸ், உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து பார்ட்ஸ், ஆயில் அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இதை விட சர்வீஸ் ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்காகவும் வந்து நிற்கணும் மக்கள். அப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியின் வாகனம் சம்பந்தமான விலைகள் அல்லது வாகனம் அல்லது அதனுடைய பார்ட்ஸ் அல்லது சர்வீஸ் சம்பந்தமான டீட்டெயில்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது சம்பந்தமான விலைகள் அதன் தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து நேற்று தான் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியால் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எலக்ட்ரிக் 3 வீலர், பஜாஜோட எலக்ட்ரிக் 3 வீலர். இது வந்து உங்களுக்கு நார்மலாக 150 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருக்கா சார்ஜ் போட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இது 3 மணத்தியாலத்துலேருந்து 3.5 மணத்தியாலம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% சார்ஜ் ஏற்றுக்கொள்ளலாம். 80% சார்ஜ் ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 3 தொடக்கம் 3.5 மணத்தியாலத்தில் உங்களுக்கு ஏற்றலாம். ஒரே தடவையில் 150 கிலோமீட்டர் பாவிக்கும். நார்மலாக இதுன்ற வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னா 176 தான். ஆனால் உங்களோட இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட உயரங்கள், மலைநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் கிலோமீட்டர் ரேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவரேஜாக வந்து உங்களுக்கு 150 கிலோமீட்டர் இது வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுனா வந்து விலை வந்து டோட்டலாக 23,50,000 ரூபா. இதை விட உங்களுக்கு நாங்கள் 1,00,000 ரூபா, நீங்கள் லீஸில் எடுத்தால் 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் வரும். நீங்கள் லீஸுக்கு எடுக்கிற முதல் 100 பேருக்கு மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் போகுது. எல்லாருக்கும் இல்லை, முதல் 100 பேருக்கும் உங்களுக்கு அந்த 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதன் விலை 23,50,000 ரூபா. அப்போ அதை நீங்கள் இங்கே நேற்று தான் லான்ச் பண்ணபடியாக நீங்கள் நேற்று வந்து இதை வந்து நேர்லேயே இங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். மேலே தகவல் தேவை வேண்டாலும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை 2 கலர் வரும். இது ஒயிட், இதை விட ப்ளூவும் வரும். 2 கலர் வரும், ஒயிட் ப்ளூ இருக்குது இதில். ஓ அதே 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 4 ஸ்ட்ரோக் மாடலில் இருக்குது. எலக்ட்ரிக்கில் வந்து இருக்குது. பஜாஜ் தான், அதுவும் பஜாஜ் தான். இதுவும் அதே பஜாஜின் பெட்ரோல் 3 வீலரும் எங்கிட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இப்போ இது புதிய வர வேண்டபடியாக இதை மட்டும் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். உங்களுக்கு எனி டைம் நாங்கள் பலாலி ரோட்டில் இலிப்பேர் சந்தில் இருக்குங்கிற கம்பெனி டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த பெட்ரோல் 3 வீலரையும் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் 3 வீலர் ரெடியாக இருக்குது, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் வேண்டாம், நீங்கள் 100 பேரில் முதல் 100 பேரில் ஒரு ஆளாக மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். சார்ஜ் போடுறேன்னா நீங்கள் ஒரு நேரத்தில் உங்களை வீட்டிலாம் சார்ஜ் போடலாம். உங்களை வீட்டிலே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு சார்ஜிங் கேபிள் எல்லாமே இருக்குது. இதோடையே நீங்கள் சார்ஜிங் கேபிள் எல்லாமே உங்களுக்கு தருவோம். நீங்கள் வீட்டிலேயே சார்ஜிங் கேபிள் சார்ஜ் எல்லாம் போட்டுக்கொள்ளலாம். ஹலோ அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட டெலிசோனிக் மொபிலிட்டியோட எய்மாட ஜோய்பீன் என்ற மாடல். இது வந்து எப்படின்னா நாங்கள் கூடியா சஜஸ்ட் பண்ணுறது யாருக்குண்டா ஸ்கூல் பிள்ளைகள், லைசன்ஸ் எடுக்க கஷ்டமான ஆட்கள் எல்லாருக்கும் தான் இது சஜஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஏன்னா இதில் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் ஸ்பீட். இது ஒரு ஃபுல் சார்ஜ் 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 45 கிலோமீட்டர் போகுமா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் கூட இது ப்ரொவைட் பண்ணுறோம். இது சார்ஜ் பண்ணுவீங்கன்னா 45 கிலோமீட்டர் போகட்டும். அது அப்படி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட மோட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நாங்கள். இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி பேட்டரிக்கு கொடுக்குறோம் வாரண்டி, 1.5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். மற்றது இதுக்குள்ள பைக்கோட நாங்கள் தருவோம் சார்ஜர். வீட்டு கரண்ட்லேயே நம்ம அடிக்கலாம் சார்ஜ். அடுத்தது மேனுவல் புக், சர்வீஸ் புக். இப்போ எங்களது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் தருவோம் நாங்கள். அது புதுசாக லான்ச் பண்ணுறோம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரோட்டில் எஸ்ஜே வீல்ஸ் இருக்குது. அவர் தான் எங்கட இப்போ ஜெஃப்னாவில் டீலர் எங்கட. மற்ற அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி வந்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. பைக் இந்த இடத்துல இருக்குது சார்ஜர் பாயிண்ட். அடுத்தது பேட்டரி இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பேட்டரியை வந்து கலட்டியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பைக்கோட இருந்தும் சார்ஜ் பண்ணலாம். இந்த இருக்குது.
இதான் வந்து எங்களோட பேட்டரி வேகமே 30 கிலோமீட்டர் 30 தான் ஸ்பீட். அந்த 30 ஸ்பீட் கண்டபடியாக தான் நாங்கள் இப்போ கஸ்டமருக்கு வந்து லைசனுக்கு நாங்கள் இல்லாமல் கொடுக்குறோம். என்ன இந்த வாகன இது ஹெல்மெட் வந்து எப்படின்றான்னா நம்மளோட ஓன் சேஃப்டிக்கு மட்டும்தான் ஹெல்மெட் தேவைப்படுது. இப்போ நம்மளோட சேஃப்டி முக்கியம் தானே, அதை பயன்படுத்தி நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா ஓகே. ஓடி காட்டுங்க. ஓகே. ஓடி காட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கை சார்ஜ் பண்ணி ஓடக்குள்ள இப்போ சார்ஜ் இல்லாமல் போயிட்டேன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடையில நின்றுவோமா உண்டு. உங்களுக்கு பெடல் ஆப்ஷன் இருக்குது. அதால் நீங்கள் பெடல் பண்ணியாவது இப்போ நீங்கள் போய் வீட்டை வந்து சேர்ந்துடலாம். இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து என்னென்னா இப்போ வீட்டாக்கள் பயப்படுவாங்க சார்ஜ் இல்லாமல் புள்ள நிற்குமோ என்னண்டு. அப்படி கவலைப்பட தேவையில்லை. புள்ள பெடல் பண்ணியாவது இப்போ வீட்டை வந்து சேர்ந்துரு. அப்படி ஆப்ஷன் இருக்குது. நல்ல சஸ்பென்ஷனோட இருக்குது. 2 பேர் இருந்து போகலாம். அதுக்குரிய நல்ல சஸ்பென்ஷன் அப்படின்னா நாங்கள் இப்போ ஓடி காட்டுறோம். சரி பாருங்க, இந்த பைக் 30 கிலோமீட்டர் வேகம் தான் ஓடுறாங்க பாருங்க. பெடல் பண்ணி காட்டுங்க. இந்த 30 கிலோமீட்டர் வேகம் முடியும் இந்த மோட்டார் பைக் ஆனது லைசன்ஸ் இல்லாமல் ஓடலாம். அப்படி சார்ஜ் நண்டா பாருங்க, இப்படி பெடல் பண்ணி கூட போகலாம். எங்கட சைக்கிள் ஓடுற மாதிரி பெடல் பண்ணி கூட ஓடிக்கொண்டு போகலாம். கஷ்டப்பட தேவையில்லைண்ணா உழக்கிறதுக்கு. கம்பெனியில் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் சர்வீஸ். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்கே பைக் எடுத்துருக்கீங்களோ அங்கே இருந்து 48 மணி நேரத்தில் உங்களுக்கு சர்வீஸ் ஒன்று நாங்கள் வழங்குவோம். அதாவது எங்களுக்கு யூனிட் வந்து 2 யூனிட் இருக்குது. ஒன்று சேல்ஸ் ஒன்று பார்க்குறோம், சர்வீஸ் ஒன்று பார்க்குறோம். ஆஃப்டர் சர்வீஸ் வந்து ஒரு யூனிட் தனியாக இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனை சொன்னால் அந்த இடத்துல உங்களோட ஒன் த ஸ்பாட் வந்து உங்களோட சர்வீஸை செஞ்சு உங்களோட பயணத்தை இலவாக்குறது உதவி செய்வாங்க. பிரச்சனைக்கு 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பைக்குக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு நீங்கள் எங்களோட இன்கொயரி எதுவும் சொல்கிறீங்கண்டா அதுக்கு 2 நாளைக்கு இடையில் உங்களுக்கு கஸ்டமருக்கு இடையே நாங்கள் கிளியர் பண்ணி தருவோம். நாங்கள் அந்த பைக்குக்கு அப்படி ஒரு எங்களோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.